இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு இன்டர்னல் மீட்டிங்லாம் நாங்கள்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை. காரணம் என்னவென்றால், கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் சக்கரவியூ. ஒரு சக்கரவியூ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த சக்கரவியூ சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், சில அமெரிக்காவில் படித்த ஃபிலாசபர்ஸாக இருக்கலாம். தொடர்ந்து எல்லா மேடைகளையும் மேடி இந்த திராவிடியன் ஃபிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு 250-260 பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு 250 பீப்புள் இருக்காங்க. திரும்ப திரும்ப கிளிப்புள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர். அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். ஃபஸ்ட்டு வந்து அவங்களே சொல்கிற அகடமிக் லேயர் உரிச்சிட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க. இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்முன்னு இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதாவது இன்டெலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத, ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க. அட்டாக் லேயர். அட்டாக் லேயர் நீங்கள் பார்க்கலாம், மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவினுடைய தலைவர்களாக இருக்கலாம், வாயை திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல் உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இன்டெலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு, அட்டாக் லேயரை உரிச்சாச்சு. அடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 கேர்ஃபுல்லாக அங்கங்கே குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு, இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பார்த்துக்க, இந்த ஏரியா நீ பார்த்துக்க, யாரும் வராமல் பார்த்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 லேயருடைய வேலையை. இன்டெலெக்சுவல் சோகால்டு இன்டெலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது. இந்த 3வது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் KN நேருவில் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட், நீங்கள் தமிழ் தாயில் போட்டீங்க அப்படின்னு. ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இத்தனை காலமாக இவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சனே முதல் 2 லேயர் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ 3வது லேயர் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார். அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இன்டெலெக்சுவல் பேங்க்ரப்சி, எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கே போய் ஒரு 4 பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது. 3rd லேயர். ஒருவேளை இந்த 3rd லேயரை நம்ம உரிச்சு பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ள இந்த குடும்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. குடும்பம் அங்கங்கே. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியன் மாயை ஃபிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய 2 வீலர் ஷோரூம் வந்து பெங்களூரில் பாதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. இது பேசுகிறதுக்குள்ள 2 பஸ் எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை, அந்த பஸ்ஸை எரிச்சாங்க, வந்தாங்க, சண்டை போட்டாங்க, இந்த பக்கம் 2 தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க, அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டைப்போ, இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 4வது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை அந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? வெங்காயத்தினுடைய சுவையே அந்த அனைத்து லேயர் தான். அதுதான் அவர்களுடைய இது. ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான், இதில் ஒன்றுமே இல்லை, இது ஒரு மாயை, இதை வைத்துக்கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில் அதை அடிச்சிங்கன்னா அது இருக்காது அப்படின்னு.
2019 தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ டேட்டா வந்துச்சு. இப்போ சமீபத்தில் 2022 ஒரு ஆர்டிஐ டேட்டா வந்துச்சு. 2 டேட்டா நம்ம கையில் இருக்குது. 2019 டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 626 கிராமம் 626 வில்லேஜஸில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2022 வந்திருக்கக்கூடிய ஆர்டிஐ படி கவர்மெண்ட் கொடுத்தது 446 400க்கு மேலே வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 2019 அந்த நம்ம உன்னிப்பாக பார்த்த பொழுது தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வில்லேஜஸ் அதிகமாக இருப்பது திருவாரூர். அதில் 158 கிராமங்கள், அதாவது ஒரு 600ல் 158 கிராமம்னா 1/4. அதனால தான் இந்த டேட்டா வந்தோடனே ரொம்ப கூர்மையாக பார்த்தேன். எந்த திருவாரூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாரூர் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தடவை மறைச்சிருக்காங்க. ஏன்னா அன்டச்சபிலிட்டிங்கிறது கீழே இருக்கக்கூடிய ஆர்டிஓ நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு டேட்டா தான். 2019 156 அவுட் ஆஃப் 600+ திருவாரூரில் அன்டச்சபிலிட்டி வந்து அந்த ஆர்டிக்கலே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே வந்து தமிழகத்தினுடைய ஒரு பெரிய தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 2 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாவட்டம். இதை மாயை என்று சொல்லவில்லை என்றால் எதை மாயை என்று சொல்லுவீர்கள்? 105 ஆண்டுகள் ஆன பின்பு திரும்பி பார்க்கும் பொழுது என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா 1970 ஒரு கிளாசிஃபிகேஷன், 1990 ஒரு கிளாசிஃபிகேஷன், 2010 ஒரு கிளாசிஃபிகேஷன், 20 ஒரு கிளாசிஃபிகேஷன். இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க, பார்க்கலாம். முதல்ல இருக்கிற டேட்டா வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. பட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜாதி அடிப்படையில் ஆன கொலைகள், ஆணவ கொலைகள், காஸ்ட் பேஸ்ட் மர்டர், காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருடமும் கூட அதிகமாகி கொண்டிருக்கிறதோ தவிர அது குறைந்த பாடில்லை. இதெல்லாம் இவங்க சொல்கிற சமூக நீதி, சமநீதி, ஜாதிகளை ஒழித்து விட்டோம், என்றுமே எதுவுமே இல்லை என்று என்ன சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ, எம்பிரிக்கலாக டேட்டா பேஸ்ட் எவிடன்ஸாக அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்திலும் கூட ஜாதி என்பது எங்கேயும் குறையவில்லை. இதில் குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967க்கு பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்கள், டெவலப்மெண்ட்டை பாருங்கள், இண்டிகேட்டரை பாருங்கள், டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு, ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. இங்கே தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும். குறிப்பாக சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இங்கே ஒரு பார்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இண்டஸ்ட்ரி எல்லாமே சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க. ஏன்னா நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டரில் எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காரணக்கோசரம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது. அது ஒரு ஊர்லேருந்து வரணும், மைனிங் ஏரியாலேருந்து வரணும், ஜார்க்கண்ட்லேருந்து வரணும், ஒரிசாலேருந்து வரணும். இந்த பிரச்சனை ஆகும் பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 கேபினெட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர். சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது, சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்குது. உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிறக்காக. ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டை தாண்டி வரும். இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜில் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம்ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட் உங்களுக்கு வருமோ, அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்கோசரம். தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும், குறிப்பாக எந்த யுத்தத்தில் யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது. இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்த ஆட்சியாளர்கள் காரணமா, இல்லை இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காரணமா, ஒரு ஸ்டேட் வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு பெருந்தன்மையாக நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது. தமிழ்நாடு 1967க்கு முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக, சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக, நாமளே நம்முடைய சொந்த பொட்டன்ஷியலில் வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம். வள்ளுவன் செய்நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறான். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறான். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை என்பதற்கு பதில் எந்நன்றி மறந்தார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி மறந்த மகற்கு என்று சொன்னால்
இன்னும் கூட கொஞ்சம் நயம் அழகாக கூடுகிறது. ஆனால் கொன்ற மகற்கு என்கிறான். அப்படி என்றால் நன்றியை நீங்கள் பாராட்டாமற் போனால் ஒரு கொலை செய்கிறீர்கள், நன்றி கொன்றவர்களாக இருக்கிறீர்கள். ஜூலியஸ் சீசரை செனட் மண்டபத்தில் அத்தனை பேரும் சூழ்ந்து கத்தி எடுத்து அவன் மார்பிலை குத்துகிற பொழுது அவன் இருதயம் முழுவதும் ரணப்பட்ட நிலையிலும் அதனுடைய துடிப்பு நிற்கவில்லை. எப்படியாவது என்னுடைய தோழன் புரூட்டஸ் இங்கே இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றி விடுவான் என்று கேஷியஸிலே இருந்து ஒவ்வொருவனும் கத்தி எடுத்து குத்த குத்த சீசரின் கண்கள் புரூட்டஸை தான் பார்க்கிறது. கடைசியில் புரூட்டஸ் பக்கம் அவன் திரும்புகிறான். புரூட்டஸும் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து அவன் இதயத்தில் செருகுகிறான். நீங்கள் ஷேக்ஸ்பியரை படிக்க வேண்டும். அதுவரை துடித்து கொண்டிருந்த இருதயம் புரூட்டஸ் கத்தியை எடுத்த கணத்திலேயே நின்று விட்டது. அதை பிறகு ஆண்டனிஸ் ஒரேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த சடலத்தை வைத்துவிட்டு ஆண்டனி பேசுவான். அந்த இடத்தில் புரூட்டஸ் என்ன செய்தான் என்று சொல்ல, த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் என்கிறான். இந்த புரூட்டஸ் செய்தது என்ன? ஏனென்றால் புரூட்டஸை மகனாக பாவித்தவன் சீசர். புரூட்டஸ் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவன் சீசர். அவனை அவன் குத்தி விடுகிறான். அந்த இடத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறான், த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட். நீங்கள் அன்கைண்டஸ்ட் என்பதே ஒரு சூப்பர்லேட்டிவ், அதற்கு இன்னொரு மோஸ்ட் என்பது இன்னொரு சூப்பர்லேட்டிவ். ரெண்டு சூப்பர்லேட்டிவ் போட்டு அந்த இடத்தை அவன் பேசுகிறான். எனவே நன்றி கொள்வது மிக மோசமானது. நீங்கள் புறநானூரில் ஒரு பாடல் உண்டு, நாம் அவற்றையெல்லாம் திரும்பி பார்ப்பதில்லை, அது வேறு. அழகான பாடல். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா? உண்டு. எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டா? இல்லை. அப்படியானால் எந்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை? இந்த புறநானூற்று பாடலை சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்கள். ஆண்முலை அறுத்த அரணிலார்க்கும் மானிடை மகளிர் கருச்சிதைத்தார்க்கும் குறவர் தப்பிய கொடுமையார்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. எந்தெந்த பாவத்திற்கெல்லாம் பிராயச்சித்தம் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு என்றால் ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும். என்றால் பசு, ஆண்முலை என்றால் பசுவினுடைய மடிக்காம்பு. உயிர் வளர்க்கும் அமுதமாகிய பாலை தருகிற அந்த பசுவின் மடிக்காம்பை அறுக்கக்கூடியவன் மனிதனாக இருக்க முடியுமா? அந்த இதயமற்ற அரக்கனுக்கு கூட இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. மானிடை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள், அந்த நிறைமாத கர்ப்பிணி என்று கூட கருதாமல் அவள் வயிற்றில் எட்டி உதைத்து கருவை சிதைத்து விடுகிறானே, அப்படிப்பட்ட அரக்கனுடைய செயலுக்கும் மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். உன் அறியாமை இருட்டிலே இருந்து உன்னை விடுவித்து அறிவு கொளுத்தி உனக்குள் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்த்து ஞானியாக மாற்றுவதற்கு முயல்கிறானே ஆசிரியன். குறவன் என்றால் இடையினரா போட்டால் ஆசிரியர், வல்லினரா போட்டால் மலைவாழ் மக்களை குறிக்கும். குறவர் தப்பிய கொடுமை பொறுக்கும். ஒரு ஆசிரியனுக்கு, அறிவு கொடுத்த ஆசிரியனுக்கு நீங்கள் ஏதாவது இன்னலை விளைவித்தால் அதற்கு கூட மன்னிப்பு உண்டு. ஆனால் யாருக்கு மன்னிப்பு இல்லை? நிலம் புடை பெயர்வதாயினும், இந்த பூமி பந்தே புரண்டு படுப்பதாக இருந்தாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல் என அறம் பாடிற்றே என்றான். ஒருவன் நமக்கு செய்த ஒரு நல்ல காரியத்தை நெஞ்சில் வைத்து பாராட்டாமல் நன்றி கொன்று விடுகிறோமே, அந்த ஒரு செயலுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது என்றான். ஏறக்குறைய வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே தான் ரோம சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளனாக இருந்தவன் சிசரோ. சிசரோ சொல்கிறான், அழகான வாசகம் அது, ஒற்றை வரிதான். கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ் என்றான். கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ். ஒரு மனிதனின் எல்லா நற்பண்புகளுக்கும் தாயாக விளங்குவது அவன் உள்ளத்தில் ஊற்றெடுக்கிற நன்றி உணர்ச்சி ஒன்றுதான் என்கிறான்.